தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத புனித அந்தோனியாருடைய நாளிலே அவருடைய திருத்தலத்துக்கு வந்து நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய நன்றியின் ஜெபங்களையும் நாம் எடுத்து சொல்லி இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த நற்கனை ஆராதனையிலே பங்கெடுத்து ஜெபிக்க, ஆண்டவரை போற்றி புகழ, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல நாம் வந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கடவுள் போற்றுதற்குரிய கடவுள், மகிமைக்குரிய கடவுள், மாட்சிக்குரிய கடவுள், நன்றிக்குரிய கடவுள். காரணம், அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்மை வாழ வைக்கிறார், வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கண்ணின் இமைபோல நம்மை காத்து வரக்கூடிய தேவனாய் இருப்பதனாலே நாம் அவரை போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை புகழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எழுந்து நிற்போம். ஆண்டவர் இந்த வேளையிலே நாம் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் இந்த மணித்துளிகளை பயன்படுத்திக் கொள்வோம். திருவெளிப்பாடு நூல், பைபிளுடைய கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு 15ஆம் அதிகாரத்தில் இறைவார்த்தை 3 மற்றும் 4 ஆண்டவரை போற்றக்கூடிய, ஆண்டவரை புகழக்கூடிய வசனங்கள் நாம் பார்க்கிறோம். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். மோசேயினுடைய பாடல் நாம் விடுதலை பயண புத்தகத்திலே பார்க்கிறோம். செங்கடல் கடந்த பின்பு கடவுள் இந்த இஸ்ராயல் மக்களை மிக அற்புதமாய் அவர்கள் செங்கடலை கடந்த பின்பு மோசே அந்த வெற்றியின் பாடலை பாடுவார். தங்களை மிக அழகாக, அருமையாய், பாதுகாப்பாய் தங்களை அழைத்து வந்த
அந்த செங்கடலை பிளந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் தங்களை அழைத்து வந்த அந்த நற்செயலுக்காய், அந்த மாபெரும் ஆண்டவருடைய காரியத்துக்காய் மோசேயினுடைய வெற்றி பாடல் அங்கே இருக்கும். இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லி பாடினாங்க? கடவுளாகி ஆண்டவரே எல்லாம் வல்லவரே, கடவுளாகி ஆண்டவரே எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன. ஆண்டவருடைய காரியங்கள் பெரியன, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. கடவுளுடைய மாபெரும் செயலை நினைத்து பாடக்கூடிய பாடல். அடுத்த வசனம், ஆண்டவரே உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? ஆண்டவருடைய பெயரை மண்ணகத்தில் மட்டுமல்ல விண்ணகத்திலும் கீழுலகோர் மேலுலகோர் உம்முடைய பெயருக்கு முன்பாக மண்டியிடுவார்கள் என்ற வசனத்துக்கு ஏற்ப ஆண்டவர் உமக்கு அஞ்சாதவர் யார்? உம்முடைய பெயரை புகழாதவர், போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர், எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். உம்முடைய திருமுன் வந்து வணங்கும், ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. பிரியமான ஆண்டுக்கு முன்னாடி நாம வந்திருக்கிறோம். உமக்கு முன்பாக எல்லா உயிரினங்களும் வந்து வணங்கும், எல்லா உயிரினங்களும் உம்மை போற்றி புகழும். உம்முடைய செயல்கள் மிக பெரியன, உம்முடைய செயல்கள் வியப்புக்குரியன. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக பெரியனவாய், மிக மிக உயர்ந்தவையாய், ஆசீர்வாதமாய் அமர்ந்திருக்கிறன. ஆண்டவருக்கு முன்னாடி வந்திருக்கிறோம், ஆண்டவரை வணங்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், போற்ற புகழ வந்திருக்கிறோம். எனவே நம்ம எல்லோரும் நம்முடைய மனதின் ஆழத்தில் இருந்து நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதமாக, ஆண்டவரை நாம் நம்புகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக, ஆண்டவரை நானும் உம்மை ஆராதிக்கிறேன், நானும் உம்மை ஆராதித்து உம்மை பாடுகிறேன். நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீ நல்லவராய் இருக்கிறீர், வியப்புக்குரியவராய் இருக்கிறீர், மகிமைக்குரியவராக இருக்கிறீர். எனவே நானும் அந்த வான தூதர்களோடு உம்மை போற்றுகிறேன், புகழுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசுராஜனை ஆராதிப்பேன். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசுராஜனை ஆராதிப்பேன். அவர் வல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். ஆவியோடும் ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆவியோடும் ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசுராஜனை ஆராதிப்பேன். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசுராஜனை ஆராதிப்பேன். எரிகோ மதிலே முன்னின்றாலும், யோர்தான் நதியே குறுக்கிட்டாலும். எரிகோ மதிலே முன்னின்றாலும், யோர்தான் நதியே குறுக்கிட்டாலும்.
சிங்கத்தின் குகையில் நான் நின்றாலும் அக்கினி சாலையில் விழுந்திட்டாலும் சிங்கத்தின் குகையில் நான் நின்றாலும் அக்கினி சாலையில் விழுந்திட்டாலும் என்னை காக்கும் தேவனவர் எனது நிழலாய் நிற்கின்றவர். என்னை காக்கும் தேவனவர் எனது நிழலாய் நிற்கின்றவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவனவர். தேவாதி தேவனை தேவாதி தேவனை ஆராதிப்பேன் என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். தேவாதி தேவனை ஆராதிப்பேன் என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். உள்ளங்கையில் வரைந்தவராம் என்னை கண்ணின் மணி போல் காப்பவராம். உள்ளங்கையில் வரைந்தவராம் என்னை கண்ணின் மணி போல் காப்பவராம். பாவ சாபங்கள் நீக்கி என்னை சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. பாவ சாபங்கள் நீக்கி என்னை சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. வாக்கு மாறா தேவனவர் வாழ்வை தந்த கர்த்தரவர். வாக்கு மாறா தேவனவர் வாழ்வை தந்த கர்த்தரவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவனவர். தேவாதி தேவனை ஆராதிப்பேன் என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். தேவாதி தேவனை ஆராதிப்பேன் என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவனவர். நல்ல கடவுளை வாழ்த்துவோம். சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவன். காண்கின்ற தேவன். வாய் திறந்து நாம் சொல்லுவோம், அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவனவர். காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர் என்னை காண்கின்ற தேவனவர். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர். ஆமென். நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்று எந்த மனநிலையோடு எந்த மனக்கவலையோடு என்ன தேவைகளோடு என்ன ஆசைகளோடு என்ன குழப்பத்தோடு இந்த ஆலயத்தை தேடி இந்த நற்கனை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லோரும் மனிதர்களுடைய முகத்தை பார்க்கிறோம். அவருடைய முகத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறான், கவலையாக இருக்கிறான் என்று சொல்லி அவருடைய முகத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவன் நம்முடைய அகத்தை பார்க்கிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனையை, துன்பத்தை, கவலையை, கஷ்டத்தை, உடைய வேதனையில் நீங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டங்களை ஆண்டவர் பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும், துன்ப துயரங்கள் வந்தாலும், கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மை காக்கிற தேவனாய், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டோடைய கடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவாதி தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆராதிப்போம். எல்லாம் வல்லவரான கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்போம். தூயவரான கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறார்.
ஆண்டவரை ஆராதிப்போம். நம்மை பாதுகாக்கக்கூடிய கடவுள், பாதுகாத்து வருகிற கடவுள் உங்களுக்கு எனக்கு முன்னாடி இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்வோம், ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் வணங்குகிறேன், ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன், ஆண்டவரே உம்மை வாயார நான் புகழ்கிறேன், ஆண்டவரே உள் மனதோடு முழு மனதோடு முழுமையான இதயத்தோடு முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன், புகழுகிறேன் சொல்லுவாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். Praise the Lord, 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 Praise the Lord. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் படிக்க போகிற திருப்பலியில் படிக்க போகிற முதல் வாசகத்தை நம்முடைய நற்கருணை ஆராதனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் வாசகம் என்ன சொல்லுது என்றால், இன்னைக்கு சாமுவேல் புத்தகத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அன்னா என்கின்ற ஒரு பெண்மணி இருக்கிறாள் படை ஏற்பாட்டில். எல்கானா அவருடைய கணவருடைய பெயர். இருவரும் கடவுளுடைய பயத்திலே கடவுள் நம்பிக்கையிலே வாழ்கிற கணவன் மனைவி. ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு அவங்க பயந்து வாழக்கூடியவர்கள் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட், அவருடைய வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டிலே அவங்களுக்கு விருந்து படைத்து அவங்களுக்கு நல்ல உணவை எல்லாம் சமைச்சிட்டு, கறி மீன் நான்வெஜ் எல்லாம் சமைச்சிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்த உடனே, அவங்களெல்லாம் கெஸ்டெல்லாம் போன உடனே அந்த வீட்டை அவர் தூய்மைப்படுத்துவார், வீட்டை சுத்தப்படுத்துவார். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இங்கே ஏதாவது நடந்திருந்தால், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் இங்கே ஏதேதோ நடந்திருந்தால் அது என் வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லி வீட்டை தூய்மைப்படுத்துவார். அவ்வளவு கடவுளுக்கு பயந்த குடும்பமாய் அது இருந்துச்சு. அப்படி கடவுளுக்கு விருப்பமான, கடவுளுடைய வழியிலே நடக்கக்கூடிய, கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்கு ஒரு தீராத பிரச்சனை இருந்துச்சு. வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலை அவங்களுக்கு இருந்தது. என்ன கவலை அப்படின்னா, குழந்தை செல்வம் இல்லை, குழந்தை செல்வம் கிடையாது. இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தை செல்வம் இல்லாத இந்த பிரச்சனையானது இன்றைக்கு பல குடும்பங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு குடும்பங்களில் குழந்தைகள் வந்த பின்னாடி வேற பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இருப்பதும் இன்னொரு பிரச்சனை. இன்னைக்கு பல குடும்பங்கள், பல தம்பதியர்கள் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு எப்படியாவது ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சிட மாட்டாங்களா என்று சொல்லி ஆலயம் ஆலயமாய், கோவில் கோவிலாய், மருத்துவமனை மருத்துவமனையாய், இந்த மருத்துவர் அந்த மருத்துவர் சொல்லி இன்றைக்கு குழந்தை செல்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் கருத்தடை பற்றி பேசப்பட்டது, அரசாங்கம் கருத்தடையை பற்றி பேசப்பட்டது. கருத்தடை, அதிகமான குழந்தைகள் வந்துட்டாங்க, நிறைய பாப்புலேஷன் இந்திய நாட்டில் வந்துடுச்சு, எனவே கருத்தடை செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த இயற்கையாக கடவுளுடைய கிருபையால், கடவுளுடைய குழந்தையால் கொடுக்கப்பட்ட குழந்தையே கருவழியே சாகடிச்ச, கருவழியே கொண்டு போட்டுணும் அப்படின்னு சொல்லி சிசு கொலைகளெல்லாம் நடந்துச்சு ஒரு காலத்தில்.
ஆனா இன்னைக்கு சமூகம் எங்க வந்து நிக்குது? குழந்தை இல்லை. ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிற போது ஏத்துக்கல. ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிற போது கருவிலை சாகடிச்சோம். ஆண்டவர் குழந்தையை கொடுத்த போது, குழந்தை செல்வத்தை கொடுக்கிற போது அதை நாம் கொலை செய்தோம், கருவிலையை கொலை செய்தோம். இன்னைக்கு சமூகம் எங்க வந்து நிக்குது? குழந்தை வேணும், குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. லட்சக்கணக்கில் நாங்கள் பணம் செலவு செய்கிறோம், எங்களுக்கு குழந்தை பிறந்தால் போதும். பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த போது வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு சமூகம். அது விட்டுடுவோம். இந்த அண்ணா என்கின்ற இந்த பெண்மணி கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்க, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் குழந்தை ஆண்டவர் கொடுக்கல. இன்னைக்கு குழந்தை இல்லைன்னா இந்த சமூகம் அவங்கள பார்த்து எப்படி பேசுது உங்களுக்கு தெரியும். மிக குறிப்பாக அந்த பெண்மணியை பற்றி எப்படி பேசுகிறது உங்களுக்கு தெரியும். திருமணம் ஆயிட்டு ஒரு வருஷம் முடிஞ்சா போதும், முடிஞ்சிச்சு. குழந்தை இல்லைன்னா பேச தொடங்கிறாங்க. இன்னும் எதுவும் இல்லையா, இன்னும் எதுவும் புள்ள பூச்சி எதுவும் இல்லையா, என்ன சொன்னாங்க, ஏதாவது எடுக்கிறீங்களா, ஏதாவது பார்க்குறீங்களா, சொல்லி 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 மென்டல் ஆக்கிறாங்க அந்த பொண்ணை. பிரியமானவர்களே, இன்னைக்கே அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், குழந்தை பிறவாமைக்கு பெண் மட்டும் காரணம் அல்ல, ஆணும் காரணம் என்ற அறிவியல் வந்த பின்னும் கூட இன்றைக்கு பெண்ணை பற்றித்தான் அவள்தான் இதற்கு ரீசன் என்று ஒரு பெண்ணை பற்றி நாம் இழிவாக பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில், 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பெண்ணை மையப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவதூறாக பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்க நாம யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடு கடந்து பழைய ஏற்பாட்டில் யூத சமூகத்தில் எதுக்கெடுத்தாலும் கடவுள் தண்டிக்கிறார். நோய் வந்துச்சா அது கடவுளுடைய தண்டனை, உனக்கு தொழுநோய் வந்துச்சா கடவுளுடைய தண்டனை, உனக்கு பார்வை இல்லையா அது கடவுளுடைய பனிஷ்மெண்ட், உனக்கு ஏதாவது கை சூம்பி இருக்கா கடவுளுடைய பனிஷ்மெண்ட், நீ பாவி அப்படின்னு சொன்ன காலத்தில் குழந்தை இல்லை என்பதை அது உடல் பிரச்சனையாக பார்க்கல, மாறாக அது கடவுளுடைய தண்டனையாக பார்த்தாங்க. நீ பாவி, கடவுள் உனக்கு வரம் கொடுக்கல, நீ பாவி, கடவுள் உனக்கு குழந்தையை கொடுக்கல. அப்படி பார்த்த சமூகத்தில் இந்த அண்ணாள் கோயிலை வந்து அழுகிறாள், குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுகிறாள். அங்கே வசனத்தை நாம் பார்க்கிறோம். எப்படியாக நாம் அங்கே வசனம் இருக்கிறது. கோவிலுக்கு வந்து மனம் கசந்து, இந்த வசனங்கள் அங்கே முதல் வாசத்தில் இருக்கு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 20 வரையுள்ள வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த பகுதியிலே இந்த வசனங்கள் வருகிறது. எல்லாம் படியுங்கள். அண்ணா கோயிலுக்கு வருகிறார்கள், வந்துட்டு அங்கே ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? அண்ணா கோவிலுக்கு வந்து மனம் கசந்து அழுது புலம்பி, அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே மீனிங் இருக்கு. மனம் கசந்து மனசுல பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அது பின்பாக அவள் அழுகிறாள், கண்ணீர் விடுகிறாள், ஆண்டுக்கு முன்னாடி கண்ணீர் விடுகிறாள். அதுக்கு பின்பாக புலம்புகிறாள், தன்னுடைய வேதனையெல்லாம் எடுத்து புலம்புகிறாள். எந்த அளவுக்கு துக்கம் அப்படின்னா, மனம் கசந்து அப்படியே மனமெல்லாம் உடைந்து சுக்குநூறா போயிட்டு தேவன் கிட்ட வேண்டுகிறாள். பிரியமானவர்களே, அவள் வேண்டிய அந்த வார்த்தைக்கு, அவள் மன்றாட்டுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். அங்க லேவி என்கின்ற அல்லது ஏலி என்கின்ற ஒரு குரு அங்கே இருக்கிறார். இந்த பெண் அங்கே ஜெபித்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறார். அந்த கோயிலுக்கு இன்சார்ஜ் அவர் ஏலி வருகிறார். அந்த பெண்ணை பார்த்து கண்டிக்கிறார், திட்டுறாரு. கோயிலை ஜெபம் பண்றார், அண்ணாவை பார்த்து திட்டுகிறார். என்ன சொல்லி திட்டுறாரு? ஏ குடிக்காரியே, என்ன போதையில் இருக்கிறே, நீ குடிச்சு வந்து இங்க பெனாத்தின்னு இருக்கிறியா? ஏன் அப்படி திட்டினாரு? ஏனென்றால் அவள் மனதுக்குள்ளே ஜெபிக்கிறாள், அவளுடைய உதடு மட்டும்தான் அசைகிறது, எந்த வார்த்தையும் வெளியே வரல. அப்போ போதையிலே எது உளறி கொண்டிருக்கிறாள், அவள் போதை இருக்கிறது, குடிச்சு விட்டு
ஆலயத்தில் வந்து இது போல பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஏலி தவறாக புரிந்து கொண்டு அந்த பெண்ணை திட்டுகிறார். அப்ப அந்த அம்மா சொல்லுது, ஐயா நான் குடிக்காதல ஒன்றும் கிடையாது, ஒழுக்கம் கேட்டவன ஒன்றும் கிடையாது, என் வேதனையை சொல்லி ஆண்டுகிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தை எனக்கு கொடுத்தால் நான் அந்த குழந்தையை ஆண்டவுக்கு அர்ப்பணம் செய்கிறேன், அந்த குழந்தையை ஆண்டவுக்கு நான் முழுமையாக அர்ப்பணம் பண்ணுறேன், அவருடைய தலையில சவர கத்தி நான் வைக்க மாட்டேன், இதெல்லாம் அவள் ஆண்டவுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. அப்போ ஏலி தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அம்மா, அடுத்த தடவை நீ கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீ நன்றி சொல்லதான் வருவ, உனக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுப்பார், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், மகிழ்ச்சியோடு போ. அந்த வசனத்தை நம்ம படிக்க போறோம். அன்னாள் அதன் பிறகு அவள் உள்ளத்தில் வருத்தப்படவில்லை, உள்ளத்தில் வருத்தப்படல, அவள் கவலைப்படவில்லை, அவள் நம்பிக்கையோடு வீட்டுக்கு செல்கிறாள். எல்கான் அவனோடு அவர்கள் உறவில் ஒன்று சேர்கிறார்கள். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார், அன்னாவை நினைவு கூர்ந்தார், குழந்தை செல்வத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இதுதான் இன்னைக்கு முதல் வாசகம். ஜெபம் ஜெயத்தை கொடுத்தது, ஜெபம் வெற்றியை கொடுத்தது. தன்னுடைய வேதனை எல்லாம் எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் வச்சாங்க. ஏலி தவறாக புரிந்து கொண்டார், அவள் ஜெபிப்பதை தவறாக புரிந்து கொண்டார். ஆனால் கடவுள் சரியாக புரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, கடவுள் முகத்தை பார்ப்பதில்லை, எப்படி ஜெபிக்கிறாங்க அது இல்ல, கை தூக்கி ஜெபிக்கிறாங்க இல்ல, கடவுள் முகத்தை பார்ப்பதில்லை, வெளி அடையாளத்தை பார்ப்பதில்லை, மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனையை பார்க்கிறார். ஏலிக்கு அண்ணாவுடைய மனவேதனை புரியல, ஏலிக்கு அண்ணாவுடைய கஷ்டம் புரியல, அவள் எவ்வளவு கண்ணீரோடு வந்திருக்கிறாள் ஏலிக்கு தெரியல, ஆனா தேவனுக்கு தெரிந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். இன்றைக்கு இந்த பாலவாக்கம் அந்தோனியாருடைய ஆலயத்திலே வந்து இந்த ஆராதனையை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, என் கஷ்டத்தை மனிதர்கள் பார்க்கவில்லை, பயப்படாதீங்க. என் கஷ்டத்தை என் கணவன் புரிந்து கொள்ளவில்லை, பயப்பட வேண்டாம். என் கஷ்டத்தை என் மனைவி புரிந்து கொள்ளல, பயப்பட வேண்டாம். எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் கஷ்டத்தை, உங்கள் வேதனையை, உங்கள் துக்கத்தை, உங்களுடைய அவமானத்தை, உங்களுடைய மன வேதனையை இந்த தேவன் புரிந்து கொள்கிற கடவுளாக இருக்கிறார். அண்ணாவின் வேதனையை, அந்த பெண்மணியுடைய வேதனையை இந்த தேவன் புரிந்து கொண்டார், அவருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய வேதனையை பார்க்கிறார். ஆனால் சில சமயத்தில் நாம் தான் சொல்றோம், கடவுளுக்கு என் நிலைமை புரியல, கடவுளுக்கு என்னுடைய கஷ்டம் தெரியல, கடவுளுக்கு நான் படக்கூடிய பிரச்சனை அவருக்கு புரிய மாட்டேங்குது, என் குடும்பத்திலே என் பிரச்சனைகள் யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கடவுளுக்கு நம்முடைய துன்பங்கள் தெரிகிறன. எடுத்துக்கொள்வோம் திருப்பாடல் 56 இறை வார்த்தை 8. திருப்பாடல் 56 இறை வார்த்தை 8. என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். அந்த வசனம் பாருங்க, தாவீது சொல்றாரு, என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யாராவது உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் இருக்கின்றன கணக்கு போட்டு சொல்லுங்க, நம்பர்ல சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை இருக்கு? 10, 20, 30, 40, 50 ஏதாவது எண்ணிக்கை இருக்கா? அப்ப என் துன்பங்களுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில நான் படக்கூடிய கஷ்டங்கள் எத்தனை, ஹவு மெனி தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய துன்பங்களின் எண்ணிக்கையை எத்தனை என்பதை தேவன் அறிகிறார். நமக்கு தெரியாத துன்பங்கள், நமக்கே தெரியாத துன்பங்களை இறைவன் அறிந்திருக்கிறார். உங்கள் துன்பங்களின் எண்ணிக்கையை ஆண்டவர் அறிகிறார். He knows our problems better than us. He knows your problem
better than you. உனக்கு தெரிந்ததை விட உன் துன்பங்கள் எத்தனை என்பதை ஆண்டவருக்கு தெரிகின்றன. அடுத்த வசனம் படியுங்கள். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். உம் தோற்பைகளில் என் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறேன். நீங்க கூட நிறைய வாட்டி அழுதிருப்பீங்க. கண்ணீரை சேர்த்து வச்சுக்கிறீங்களா? அது கைக்குட்டையில தொடச்சு தூக்கி போட்டாச்சு. நேற்று அழுத கண்ணீர் நம்ம கிட்ட இருக்காது. நம்முடைய கண்ணீர் மறைந்து போய்விட்டது. அந்த நேரத்தில் அழுதும் தொடச்சோம் போனும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீரை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். உன் கஷ்டத்தை நீ வேணா மறந்து போகலாம், உன் வேதனை நீ வேணா மறந்து போகலாம், ஆனால் உன் வேதனையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உன் கண்ணீரை என் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? நீ என் நினைவில் இருக்கிறாய், என்னுடைய கவனத்தில் உன்னை வச்சிருக்கிறேன். நான் உன்னை மறக்கல, உன் கண்ணீரை மறக்கல, நீ அழுத நேரத்தை மறக்கல. நீ யாருக்கும் தெரியாமல் அழுதியே, அதை நான் பார்க்கிறேன், அதை நான் பார்த்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் அழுது கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை நான் இன்னும் என்னுடைய நினைவில் வைத்திருக்கிறேன். உன்னை நான் மறக்கல. உன் கண்ணீரை நான் காண்கின்ற தேவன் மட்டுமல்ல, கண்ணீரை சேர்த்து வைத்திருக்க தேவனாய் இருக்கிறேன் ஆண்டு சொல்ல. இப்பேற்பட்ட கடவுள் நம்முடைய கடவுள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்மை துன்பத்தில் விடுகிற கடவுள் அல்ல. திருப்பாடல் 34:18. திருப்பாடல் 34:18. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். சமீபத்தில் நீங்க ஏதாவது கை தவறி கீழே விழுந்து ஏதாவது உடைஞ்சு போயிருக்கா? சமீபத்தில் ஏதாவது கை தவறி கீழே விழுந்து ஏதாவது உடைஞ்சு போயிருக்க அனுபவம் இருக்கா? பரவாயில்ல, யாரும் எதையும் உடைக்கல போடுது. ஏதாவது ஃபோனு, கண்ணாடி, பானை கீனை எதுவுமே உடைக்கல. ரொம்ப கரெக்டாக ஜாக்கிரதையாக இருக்கும் போடுக்கல. அப்படி உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி எதுவுமே மிஸ் பண்ணலை. அப்படியா? நான் நடிக்க என் ஃபோனை தான் கீழே போட்டிருக்கேன். நான் அது இன்னும் உடையாமல் கதைக்க சந்தோஷப்படணும். வாழ்க்கையில் பல விஷயங்கள் நாம் உடைந்து அனுபவம் இருக்கு. கண்ணாடி உடைஞ்ச ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்றார், உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, பல சமயம் நம்முடைய உள்ளம் உடைந்து போய் இருக்கிறது. நாம் வைத்து இருக்கிற பொருள் உடையல, அது பத்திரமா வச்சுருக்கோம். ஆனால் மனசை எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு அவன் வேண்டும் அளவுக்கு உடைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு விமர்சனம் வைப்போம், உள்ளம் உடைஞ்சிடும். நம்ம பேரை பற்றி தப்பாக பேசுவோம், நம்முடைய உள்ளம் உடைந்து போகும். நம்முடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுவாங்க, உள்ளம் உடைந்து போகும். பெரியமானவர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கிறோம், உடையாமல் வைத்திருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் மனசு உடைந்து போயிருக்கு. ஆண்டவர் சொல்றார், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அடுத்த லைன், நைந்த நெஞ்சத்தாரை, நைந்த நொந்து போன நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். இன்னைக்கு பல பேர் நொந்து போய் வந்திருக்கலாம், உடைந்து போய் வந்திருக்கலாம். என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், என் பிரச்சனைகளை நான் இப்படி வரப்போகிறேன், என்ன இப்படி நடந்து போச்சு. பிரியமானவர்களே, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் தான் இருக்கிறார், வேற யாரும் கிடையாது. உடைந்த உள்ளத்தாரின் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நாம் நம்பின ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, நாம் நம்பின பிள்ளைகள் கிடையாது, நாம் நம்பின உறவினர்கள் கிடையாது, ஏன் சில சமயத்தில் கணவன் கிடையாது, மனைவியும் கிடையாது. உடைந்து போய் தனி மரமாய் நின்றிருக்கக்கூடிய காலங்கள் இருக்கின்றன. தனி மரமாய் யாருமே இல்லை என்று நினைத்த சூழல்கள் இருந்திருக்கலாம். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, அந்த அனுபவம் கிடைத்திருக்கலாம். ஆனால் இந்த வேதம் சொல்கிறது, உன்னுடைய அருகாமையில் யார் இருந்தது? ஆண்டவர் இருந்திருக்கிறார். அதனால் நாம் இப்ப இருக்கிறோம். அவர் நம்மை காத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் இப்ப இருக்கிறோம். உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்தில் அண்ணாவை போல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், நீதான் என் கதி, நீதான் என்னுடைய பலம், நீதான் எனக்கு உதவி, நீதான் எனக்கு கிருபை செய்யணும். என்ன, என் குடும்பத்தை, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, என் கணவனை, மனைவியை, நாங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை, நீ இல்லைன்னா எங்களுடைய குடும்பம் கிடையாது. நீரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க.
அண்ணாவை ஆசீர்வதித்தது போல, அவருடைய கருவை ஆசீர்வதித்தது போல, குழந்தை செல்வத்தை கொடுத்தது போல, இல்லாம என்ற நிலைமையை மாற்றி ஏதோ நீ வைத்துக்கொள் என்று சொல்லி குழந்தை செல்வத்தை கொடுத்தது போல, ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் இல்லாததை, என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் தொலைத்து போனதை ஆண்டவர் எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தேடுவோம். ஆண்டவர் சொல்றார், அண்ணாவை பார்த்து கலங்காதே, பயப்படாதே, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன்னை நான் நினைவு கூர்ந்தேன், பயப்பட வேண்டாம் என்று அண்ணாவை பார்த்து ஆண்டவர் ஆறுதல் தந்தது போல, நம்பிக்கையை தந்தது போல, உதவி செஞ்சது போல, அண்ணாவினுடைய அந்த பெண்மனுடைய நம்பிக்கையோடு நாம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றதை ஏற்றுப்போம். நான் உன்னோடு இருக்கிறேன், உடைந்த உள்ளத்தார் அருகிலே நான் இருக்கிறேன், உன் கண்ணீரை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், உன் துன்பங்களை நான் அறிவேன். அதை நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என் கூட இருங்க, என்னோடு இருங்க என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய உறுதிமொழியை, ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வாக்கு தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சொல்லுகிறார், கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, உன்னை நான் எப்போதுமே விசாரிக்கும் தேவனாக இருக்கிறேன், உன் அருகே நான் இருக்கிறேன், உன்னை நேசிக்கிற தகப்பனாய் நான் இருக்கிறேன், உன் குறையெல்லாம் நீக்கக்கூடிய கடவுளாய் நான் இருக்கிறேன். பாடலாமே, பாடுவோம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. கவலைப்பட்டு வந்திருக்கக்கூடிய என் சகோதரியே, சகோதரியே, நீங்கள் கவலைப்படுவதால் ஒரு முடம் நிறைக்கவோ முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படுகிற போது ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். என் கடவுள் என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற போது நான் கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நாம எப்ப பயப்படுவோம்? கடவுள் மீது அவநம்பிக்கை கொள்கிற போது நமக்கு பயம் வரும். எப்ப நாம் கவலைப்படுகிறோம், கடவுள் என்னை விட்டுட்டாரு என்று நாம் நினைக்கிற போது கவலைப்படுவோம். யார் ஒருவர் கடவுள் என்னை கைவிட மாட்டார், என் கடவுள் என்னோடு இருப்பார், அவருடைய கரம் என்னை ஒருபோதும் விடாது, அவருடைய தோளில் என்னை சுமந்து செல்வார், அவருடைய கண்களிலே என்னை வைத்து பாதுகாப்பார், அவருடைய பார்வை எப்போதும் என் மீது இருக்கிறது என்று கடவுளை நம்புகிறவர்கள் கவலைப்படுவதில்லை, பயப்படுவதில்லை. அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். பாடுவோம். உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே,
விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் பறவைகளை கூட போஷிக்கிற கடவுளாக இருக்கிறார். காக்கைகளை கூட போஷிக்கும் தேவனாய் இருக்கிறார். அனுதினமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பூக்களை உடுத்தும் ராஜனாய் இருக்கிறார். கண்ணின் மணி போல் நம்மை காத்திட மாட்டாரா? பாடுவோம். காக்கைகளை போஷிக்கும் தேவனவர், அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர், அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. அண்ணா தனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்தாள். அந்த தேவை என்ன என்பதை அவள் அறிந்தாள். அந்த தேவையை ஆண்டவர் முன்பாக வைத்தார். அவருடைய வேண்டுதலில் தெளிவு இருந்தது. தனக்கு என்ன தேவை என்பதை அண்ணா தெளிவாக ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து வைத்தாள். நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கிற போது, ஆண்டவரிடம் வேண்டுகிற போது, ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து வைக்கிற போது தெளிவு இருக்க வேண்டும். மனசில் பட்டதெல்லாம் கேட்கிறது, ஞாபகத்தில் வருவதெல்லாம் கேட்பது, அது உண்மையிலேயே உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையா? உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கைக்கு அது தேவையா? உங்கள் தேவையில் தெளிவு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவரிடம் ஜெபிக்க போகிறோம். எதுக்காக ஜெபிக்க போறீங்க? உண்மையிலேயே உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை? உடைய குடும்பத்தில் எது கிடைத்தால், எது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்தால், ஆண்டவர் என்ன கொடுத்தா உங்க குடும்பம் நலமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், தெளிவு இருக்கிறதா? ஆண்டவர் எனக்கு இது வேணும். ஆண்டவர் எரிகோ கடந்து போகிறார். அங்கே ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். தாவீதின் மகனை என் மீது இரக்கம் வையும் என்று கத்துகிறான். அவனை அழைத்து வரும்படியாக இயேசு சொல்றார். அழைத்து வரப்பட்டான். உனக்கு என்ன வேண்டும் என்று இயேசு கேட்கிறார். ரொம்ப தெளிவா சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும், தட்ஸ் ஆல். எனக்கு காசு கிடைக்கணும், எனக்கு வீடு கிடைக்கணும், ஒண்ணுமல்ல, எனக்கு பார்வை பெற வேண்டும், போதும். எனக்கு பார்வை கிடைத்தால் என் வாழ்வு தெளிவாகும். இன்னைக்கு உங்களுக்கு தெளிவு இருக்கிறதா? இயேசு கிட்ட என்ன கேட்க போறோம் தெளிவோடு உட்கார்ந்து இருக்கிறோமா? முடந்தால் படியிடுவோம். இன்னைக்கு அண்ணாவை போல, இந்த பாத்துமையை போல உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை கேளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும். தெளிவான தேவையை கேளுங்கள், ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் தான் உங்க தேவைக்கு கேட்கணும். பல சமயத்தில் எனக்காக ஜெபிங்க அடுத்தவங்களை பார்த்து கேட்கிறோம். ஏன் நாம ஜெபிக்க முடியாதா? என் தேவைக்கு நான் ஜெபிக்க கூடாதா? எனக்காக நீங்க ஜெபிங்க, ஏன் அடுத்தவங்களை வாடகைக்கு வாங்க வேண்டும்? நமக்காக நாம ஜெபிக்கணும், உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். கேளுங்கள். அண்ணாவை போல ஒரு நிமிஷம் உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை?
மாண்புயர் கீதம். மாண்புயர் அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளினவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுள திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துழ்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். தாகத்தோடு காத்திருக்கிறேன்.